வெல்கம் டு சசி மீடியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வழக்கம் போல தான் பிக் பாஸ் சீசன் 9க்கு தமிழில் யார் யார் வரப்போகிறா. நிறைய ஆர்டிகல்ஸில் நிறைய பேர்கள் வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு ஆர்டிக்கலில் வந்த ஒரு 10 பேரை பற்றி தான் இதில் பேச போகிறோம். இந்த மாதத்தோடைய எண்டில் பிக் பாஸ்னுக்கான ஒரு அப்டேட் அஃபிஷியலாக வரும் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த மந்த் எண்டுக்குள்ளே அஃபிஷியலாக பிக் பாஸ் டீமே சில தகவல்களை அறிவிப்பாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துகிட்ருக்கு. 5 வந்து ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை தாண்டி நிறைய அப்டேட்டுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ வந்து யார் யார் வரப்போகிறா அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டை வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அர்ச்சனா குமார் அப்படிங்கிற ஒருத்தவங்க தான். இவங்களை நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு சொல்லணும்னா, பிக் பாஸ் தமிழ் 7ல் வந்து டைட்டில் வின் பண்ணாங்கள்ல விஜே அர்ச்சனா. இவங்க ஒரு சீரியலில் ராஜா ராணியில் ஃபஸ்ட்டு வில்லியாக நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது நிறைய பேருக்கு தெரியும். அந்த சீரியல் ஃபாலோ பண்ணவங்க அப்புறம் திடீர்னு கேப் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ்க்குள்ளே வந்தாங்க. அந்த அர்ச்சனா அந்த ரோலை விட்டு போனதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ரோலில் இவங்க தான் வந்து நடித்தாங்க. ஸோ இவங்களும் வந்து ஒரு டிவி செலிப்ரிட்டி தான். ஸோ இந்த வாட்டியும் நிறைய வந்து நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். அதில் இப்போ நிறைய விஜய் டிவியில் சீரியல்ஸ்லாம் முடிஞ்சிருக்கு. அதில் இருக்கிற நிறைய பேரை தூக்கி போட்டு கொண்டு வராங்க. ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி கமல் சார் வரப்போகிறது கிடையாது. அவர் அரசியலில் பிஸி ஆகிட்டார். ஏன்னா எலெக்ஷன் வேறு வருது இல்லையா, அதனால் அவர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவார். போன அந்த எலெக்ஷன் டைம் சீசன் 4ன்னு நினைக்கிறேன். சீசன் 4ல் வந்து ஆரி அர்ஜுனன், பாலாஜி இவங்களாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அப்படியே ரொம்ப அடக்கி வாசிச்சுக்கிட்டு இருந்தார் கமல் சார். இந்த வாட்டி 9வது சீசன் வந்துருச்சு. சரி, இது ஒன்று வச்சுக்கோங்க. இதில் வந்து கமல் சார் வரப்போகிறதில்ல. விஜய் சேதுபதி 10 கோடி சம்பளத்துக்கு ஒத்துக்கிட்டார். அந்த மாதிரி சீரியல் முடிஞ்சதுக்கப்புறம் வரவங்களுக்குலாம் அடிமாட்டு விலையில் பேசி குறைஞ்சது ஒரு 50 கோடிக்குள்ளே முடிச்சுட்டு அதில் ஒரு பெரிய ப்ராஃபிட்டை பார்க்குறதுக்கு தான் அவங்க அதை ட்ரை பண்ணுறாங்கன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. பட் இவங்க ஃபஸ்ட்டு அடுத்து யார் வரப்போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா ப்ராப்ளம் வந்து இந்த மணி, கனி இவங்க வந்து ஒன்றா தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாங்க. இவங்க வந்து இந்த ரீல்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் ஃபேமஸ் ஆகி அதுக்கப்புறமேட்டுக்கு ஏதோ டிவோர்ஸ்லாம் ஆகி திரும்ப ஒரு பிரச்சனைகள் போய் இப்போ தனித்தனியாக இருக்காங்க. அவங்க 2 பேரையும் கூட்டு வரதா சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா, காமன் ஆடியன்ஸ் உள்ளே வராங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம நிறைய ஷார்ட் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம் தினமும். அதில் ஷார்ட் வீடியோவில் இதை பற்றி டீட்டெயில் நிறைய பேசியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் வர்றது 2 பேரையும் கூட்டு வர மாதிரி சொல்கிறாங்க. இப்போ சீசன் 2ல் வந்து பாலாஜி அவருடைய ஒய்ஃப் கூட்டு வந்தாங்க இல்லையா, அப்படி வரும்போது வீட்டுக்குள்ளேயே நிறைய சர்ச்சைகள் உருவாகும் அப்படிங்கிறதுனால அவங்க 2 பேரையும் கூட்டு வரதா சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்தாங்கன்னா அதிரி புதிரியாக தான் இருக்கும். ஏன்னா அந்த கேஸ் வந்து வேறு லெவலில் கேஸுன்னு சொல்கிறத விட அந்த பிரச்சனையே வந்து ஒரு வேறு லெவல் பிரச்சனை. அவங்க பிரிஞ்சதுக்கான காரணம் அது உள்ளுக்குள்ளே விவாதம்னு போணுச்சுன்னா வேறு லெவலில் போயிடும். ஸோ அவங்க வரதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து மதுரை முத்து, இதெல்லாமே வந்து நம்ம ஷார்ட் வீடியோவில் தினமும் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாக ஒரு வீடியோவை சேர்த்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் பேசிக்கிட்டு இருக்கேன். மதுரை முத்து பொறுத்த வரைக்கும் நிறைய காமெடி, டைமிங் காமெடி இப்படிலாம் பண்ணக்கூடியவர் தான். பட் அதை கலக்க போவது யார், அசத்த போவது யார், இதுலேருந்து வந்தவர் தான் வரலாம். அதனால் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு கலகலப்பாக வச்சுக்கிறதுக்கு இவரால் முடிஞ்ச வேலைகளை இவர் பார்ப்பார். அது எல்லாருக்குமே தெரியும். ஒரு சின்ன பொருளை வச்சு அதுக்குள்ளே நிறைய காமெடிகளை போட்டுக்கிட்டு வருவார். என்ன அப்படின்னு பார்த்தா, இது பிக் பாஸ் ஷோ. ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம வெடித்து தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. இப்போ அதுக்கு நல்ல உதாரணம் பார்த்திங்கன்னா, சாண்டி, சென்ராயன் இவங்கெல்லாம் வந்து காமெடி ஃபேஸ் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே சீரியஸாக இன்னொரு முகம் வெளிவந்ததை நம்ம பார்த்துருப்போம். அதனால் அதை தாண்டி ஒரு டாஸ்க்கு ஃபைட் பண்ணுறது இதெல்லாம் இருக்கும். அப்படி வரும்போது இவருடைய மொத்தமும் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் இவர் வராரு. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ரக்ஷன் வந்து ரொம்ப வருஷமாகவே அவருடைய பேர் வந்து அடிபட்டுக்கிட்டு இருக்குது. ரக்ஷன் போன இதில் வந்து ஜாக்லின் வந்தாங்களா, ரக்ஷன் ஜாக்லின் அப்படின்னாவே எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பிடிச்ச பேர் தான். ஸோ ஜாக்லின் வந்து ஒரு பெரிய ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாங்க. டைட்டில் வின் பண்ணாலும் ஒரு பெரிய ஸ்கோர் அவங்களால கிடச்சிது. அவங்கள வச்சு தான் ஃபஸ்ட்டு 2-3 வாரங்கள் தொடர்ந்தே நிறைய வாரங்கள் அவங்கள கண்டக்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஜாக்லின் சும்மா சொல்லக்கூடாது. ஸோ அந்த வகையில் இப்போ பார்த்திங்கன்னா ரக்ஷன் உள்ளே வரதா வந்து சொல்கிறாங்க. ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டைமிங் காமெடி ஜாலியாக, எப்படின்னா ஒரு கவின் பண்ணார்ல அந்த சீசன் 4லையா, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அவர் லீட் எடுத்து பண்ணுவார். பொண்ணுங்க அதை வச்சு தான் அவருடைய எதுவும் போயிட்டுருக்கு. ஸோ அவர் வரப்போகிறதா ஒரு செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கு ஜெகன் தெரியும் இல்லையா, கனெக்ஷன் ஜெகன். அதுக்கப்புறமேட்டு கடவுள் பாதி மிருகம் பாதி அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தவர் தான்.
அவர் வரப்போகிறதா ஒரு செய்தி வந்துட்டுருக்கு. அவரெல்லாம் ரொம்ப பழைய விஜய் டிவியில் 90s கிட்ஸுக்கு அறிமுகமானவர். 2K கிட்ஸுக்கெலாம் அவர் யாருன்னு தெரியாது. இன்னும் உங்களுக்கு நிறையா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயன் படத்தில் ஒரு மெயின் ரோல் சூர்யாவோட வந்திருப்பார். அவர் வரப்போகிறதா சொல்கிறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பேச்சு, அந்த சென்னை ஸ்லாங்கு இந்த மாதிரி அந்த மாதிரி லோக்கலாக கொஞ்சம் இறங்கி பேசக்கூடியவர். ஆனால் அவர் டைமிங் காமெடிலாம் நிறையா அந்த கடவுள் பாதி மிருகம் பாதிலாம் அவருடைய காமெடிக்காகவே ஓடினது தான். அந்த விஜய் டிவியில் பழைய சந்தானம் இருக்கப்போ இருந்த அந்த ஷோலாம் அதெல்லாம். ஸோ அவர் வந்து சொல்கிறாங்க எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமேட்டுக்கு வினோத் எல்லாருக்குமே தெரியும் வினோத் யார் அப்படின்னு சொல்லி. வினோத் வந்து ஒரு போன வாட்டி பவித்ரா வந்திருந்தாங்களா, அவர் கூட ஒரு பேர் பண்ணியிருந்தார் சீரியலில். வந்து அந்த சீரியல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அவருக்கும் வாய்ப்பு இல்லாமல் தான் இருக்கார். கண்டிப்பாக அவர் இந்த வாட்டி வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த சோஷியல் மீடியா பிரபலங்களில் இன்னொரு வாட்டர் மிலன் ஸ்டார் திவாகர் பேர் வந்து ரொம்ப அடிபட்டுக்கிட்டு இருக்குது. ஏன்னா அவர் மேலே இப்போ கேஸெல்லாம் வேறு போட்டாங்க. அது எது ரிலேட்டடாக போட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஷக்கீலா தான் போட்டு விட்டாங்க. அவர் வரதா சொல்கிறாங்க. இப்போ அவரை தாண்டி நம்ம பார்க்குறது எல்லாருமே பார்த்தீங்கன்னா விஜய் டிவிக்குள்ளே இருக்கிறவங்க தான். அடுத்து நம்ம பார்க்க போது வந்து விஜே பார்வதி. விஜே பார்வதி வந்து எனக்கு தெரிஞ்சு சரி குக்கு வித் கோமாளியில் ஒரு கோமாளியாக வந்திருந்தாங்க. சீசன் 2லேயோ 3லேயோ வந்திருந்தாங்க. அப்போல்லாம் வந்து காமெடி அது ரிலேட்டடாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு சோஷியல் மீடியாக்குள்ளே வந்தாங்க. கொஞ்சம் வைபாகவே இருந்தாங்க. நிறைய விஷயத்துக்கு குரல் கொடுக்கறது இந்த மாதிரி போணுச்சு. பட் அவங்க வரது எப்படின்னா, நம்ம சீசன் 7ல் மாயாலாம் இருந்தாங்கள்ல, மாயாவுக்கு ரிலேட்டடாக அந்த உமன் கார்டை பற்றி நிறைய பேசக்கூடியவங்க, அதை சொல்ல வரேன் அவங்க. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்தாங்கன்னா அதிரி புதிரியாக இருக்கும். பெண்கள் சைடில் அந்த ரைட்ஸ் பற்றி பேசுகிறது, நிறைய பிரச்சனைகள் இவங்கள வச்சு கிரியேட் ஆகும். ஆனால் நிறைய பேர் இவங்க வருவாங்க அப்படிங்கிறத வந்து ஆணித்தரமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வந்தால் நல்லது தான், கண்டென்ட் நிறைய கிடைக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ஒரு ஆக்ட்ரஸ் பேர் வந்து அடிபடுது, பூனம் பாஜ்வா. அது நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்க எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நிறைய பேர் இப்போது சோஷியல் மீடியாவில் அவங்க ஒரு ஆக்ட்ரஸ், அவங்க பண்ண படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு மாதிரி ஒரு ரோல் பண்ணுவாங்க. அது பார்த்தவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்களும் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் எப்படின்னா பெருசாக வந்து பேச மாட்டாங்க. ஒரு 3-4 வாரத்துக்கு கொஞ்சம் எல்லாருமே வந்து கொஞ்சம் அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு ஷோவை கொஞ்சம் தூக்கி கொடுக்கறதுக்கு யூஸ் ஆவாங்க. அதுக்கப்புறமேட்டு கண்டென்ட்லாம் தூக்கி போட்டுருவாங்க. ஸோ இன்னும் நிறைய பேர்கள் வந்துக்கிட்டு இருக்குது. அதில் வந்து இன்னும் முக்கியமாக நம்ம பேசணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, விஜய் டிவிலேயே அந்த பாக்கியலட்சுமி சீரியல் முடிஞ்சது இல்லையா, அதுலேருந்து 2 பேர் வரதா வந்து சொல்கிறாங்க. அந்த தங்கச்சிக்கு ரோல் ஒருத்தவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா, இப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க. போன வாட்டி விஷால்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வச்சாங்கல்ல, இப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க. 2வது விஜய் சேதுபதி ஒரு சில பேரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவார். இப்போ போன வாட்டி வந்து அவருடைய டாக்டர் ஒருத்தவங்க இருந்தாங்கள்ல, அவர் தான் கூப்பிட்டு வந்தது. அவர் சத்யா, இப்படி நிறைய பேர் சொல்லலாம் விஜய் சேதுபதி வழியாக வந்தவங்க. அதிலே வந்து காமன் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லி ராணோ அப்படிலாம் கூப்பிட்டு வந்தாங்களா, அந்த மாதிரியும் கொண்டு வருவாங்க. ஆனால் என்ன மெயினாக பார்த்தீங்கன்னா, இப்போ வர லிஸ்ட்டில் எல்லாத்துலேயுமே மெயினாக ஃபில்ட்ரு பண்ணி தான் எல்லாருமே கொடுக்குறாங்க. அதில் ரொம்ப கண்டிப்பாக இவங்கெல்லாம் வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு வருது. அதை தான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, எல்லாமே விஜய் டிவிலேருந்து வரும்பொழுது இந்த 7வது சீசன் பார்த்து அதில் ஒரு மே மாதம் ஜனவரியில் சீசன் முடிஞ்சுது. அது என்னன்னா, அந்த மாயா அண்ட் கோ அந்த டீம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு 7 பேர் கொண்ட டீமை வச்சு செஞ்சு விட்டாங்க. எவ்வளோ அடித்து கொள்ள முடியுமோ அதில் வந்து அந்த மாயா பூர்ணிமாலாம் வந்து கடைசி வரைக்குமே வந்து இன்டர்வியூவே கொடுக்கல. அதுக்கப்புறம் என்ன ஆனாங்கன்னு தெரியல. இந்த ஒரு சீசன் முடிஞ்சிச்சு. இடையில அவ்வளோதான். சோஷியல் மீடியாவில் இருக்காங்களா இல்லையா, ஊற்றி விட்டு போனாங்களா, அந்த புல்லிங் கேங் தானே, யாருமே இல்லை. ஜோவிகா மட்டும் அவங்க அம்மா வச்சு படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். பாக்கி நிக்சன் அது இது ஒருத்தவங்க கூட காணும் பாருங்கள். அந்த கரப்பாம்பூச்சி காக்ரோச் எல்லாம் இருந்தால, எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு அடித்து விட்டாங்க. அதில் மிரண்டுட்டாங்க. போன சீசன்லாம் வந்தவனுங்கெல்லாம் ஐயோ ஏதாவது பண்ணால் பேருமே வெளியில் தலை காட்ட முடியாதோ அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எல்லாமே வந்து மாறிட்டாங்க. அதுதான் மெயின் ரீசன். ஆனால் அவங்க பண்ண விஷயம் அப்படி பிரதீப்புக்கு ஆதரவு இருந்தது, அர்ச்சனா கிட்ட அவங்க பண்ண விஷயம், நிக்சன் பண்ணது, அதனால் போட்டு அடித்தாங்க. பட் அதுக்காக கண்டென்ட்டே கொடுக்கக்கூடாதுன்னு அவனை வந்து உட்காந்துருந்துட்டாங்க. அது எல்லாத்தையும் மேலே நம்ம ஆண்டவர் கொடுத்த கண்டென்ட் வேறு இருந்தது சீசன் 7ல், அது வேறு பிரச்சனை.
இவனுங்க வந்து கண்டென்ட்டே கொடுக்க மாட்டேன்ட்டு போன வாட்டி இந்த விஷால், சத்யா எல்லா பேரையும் மிச்சராக கூட்டு வந்து உட்கார வச்சு முடிச்சு விட்டாங்க. ரெண்டாவது இந்த ஆண்கள் பெண்கள்னு பிரித்தப்பயே வேலை முடிஞ்சு போச்சு. யார்ட்டையும் பேச முடியாத அளவுக்கு 50 நாளுக்கு அப்புறமேட்டுக்கு நாங்கள் கோடை எடுக்கிறோன்னொன்னே அவன் வந்திருக்க பொண்ணுங்களோட சுயரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டான். அதில் ஓப்பனிங்கில் வந்து ஒரு பொண்ணே வந்து கண்டென்ட் கொடுத்துச்சு. அந்த சமைக்கெல்லாம் வரும்ல தர்ஷா குப்தாவா, நான் அவரை லவ் பண்ணுறேன் இவரை லவ் பண்ணுறேன்னு சொல்லிகிட்டு இருந்தது. ஓப்பனிங்லேயே விட்டுருந்தா ஏதாவது கண்டென்ட் கிடச்சிருக்கும். அது எல்லாத்தையும் அடித்து எல்லா பொண்ணுங்களுடைய கேரக்டரும் அவன் தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் போனால் நல்லா இருக்காதுன்னு விட்டுட்டாங்க. இந்த சீசன் அந்த மாதிரி ஆண்கள் பெண்கள் இல்லாமல் கொஞ்சம் விளையாடக்கூடியவங்களாம் ஆக்டிவாக இருக்கவங்களாம் தூக்கி போடணும். அப்படி தான் நான் இதில் இப்போ வர லிஸ்ட்டில் கொஞ்சம் எல்லாமே ஆக்டிவாக இருக்கிறவங்க தான். பார்ப்போம், இன்னும் தொடர்ந்து ஃபில்டர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து பிக் பாஸ் இருந்தால் தினைக்கும் நம்ம வந்து ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன் பெரிய வீடியோ போடுறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட்டு வந்து ரொம்ப சுருக்கியாச்சு. இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டே நான் ஒரு 3 வீடியோ போட்டிருக்கேன் அந்த 10 கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டில். அதில் போட்டதில் ரிப்பீட்டடாக ஒரு 6 பேர் வந்துடுச்சு. சரி, திரும்ப அதையே பேச வேண்டாம். இப்போ புதுசாக ஒரு 4 பேர் வந்திருக்கனாலும் சேர்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இல்லைனா நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ தொடர்ந்து போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். பிக் பாஸ் சார்ந்த அப்டேட்டுகள் எல்லாமே ரிவ்யூலாம் நம்ம கொடுக்க தான் போகிறோம். அதனால் நீங்கள் பிக் பாஸ் ஆடியன்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உடனே லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் விடைபெறேன். நம்ம தினமும் ஒரு ஷார்ட் வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.